பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா? மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா? உங்கள் உடலை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள். அந்த மகிழ்ச்சி என்பது உங்களை ஆரோக்கியமாக வாழ வைக்கும். தலைப்புக்குள்ளே போயிடலாங்க. தலைப்பு என்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரு புகழ். எல்லாருக்குமே புகழ் இருக்குங்க, புகழ் விரும்புவாங்க. நானும் விரும்புவேன், நான் ஒத்துக்குவேன். முதல்ல மற்றது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒத்துக்கணும். நான் புகழ் விரும்பினேன். ஆனால் அந்த புகழில் சலிப்பு வந்துடுச்சு. எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். பல குழு இது மொத்தத்து வெளியே வந்துட்டு சலிப்பு வந்துடுச்சு. அந்த சலிப்பு வந்தால் உண்மை மார்க்கத்தில் நீங்கள் வரலாம். சலிப்பு வராதவரை புகழ் பின்னாடி ஓடினீங்கன்னா உண்மையை விட்டுடுவீங்க. ஆனால் வருவீங்கன்னு வச்சுக்க, வராமல் எங்கே போக போகிறீங்க? லேட்டாக வருவீங்க. நான் கொஞ்சம் முன்னதாக போனேன், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வர போகிறீங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் குரு புகழை இந்த உடலில் பார்த்தோம்னா 2 விதமான அறிவை சொல்லுவேன். படைப்பினுடைய அறிவு, அது நிரந்தரமாக இருக்கும். அது யார் சொல்லியும், பிறர் சொல்லி, அப்பா அம்மா சொல்லி கொடுத்தலாம் நீங்கள் அறியல. அது இயல்பாக படைக்கப்பட்டது. அந்த ஒரு அறிவு இருக்குது. அப்புறமா குருக்கிட்ட போய் ஒரு சில அறிவுகளை அறிவோம். குருக்கிட்ட அந்த அறிவை அறியும் பொழுது அந்த அறிவில் புகழ் விரும்பும். ஆனால் படைப்போட ஒரு அறிவு பார்த்தீங்களா, அது இந்த புகழெல்லாம் மதிக்கூட மதிக்காது. என் உடம்புல ஒரு அறிவு இருக்குது, தூக்கம் வருகிறது, அது போய் புகழை மதிக்குமா? தூக்கம் தெளிகிறது, புகழை மதிக்குமா? பசி எடுக்கிறது, அது போய் புகழை மதிக்குமா? புரியுதா? கழிவு நீக்கம் நடக்கிறது, அது மதிக்குமா? சத்தை பிரிக்கிறது, அது மதிக்குமா? இந்த மூக்கில் காற்று உள்ளே போகுது, அது மதிக்குமா? இந்த மூக்கில் காற்று வெளியே வருது, அது மதிக்குமா? புரியுதுங்களா? எதுவுமே இப்போ கண் பார்வை பார்க்குது, அது எதுனா மதிக்குமா? இப்படியும் உடலுக்குள் ஒரு அறிவு இருக்கிறது. அதை புரிந்து அது வாழுங்கள். அது நிரந்தரமாக உங்களை நலமோடு வாழ வைக்கும். ஆனால் அந்த புகழ் அறிவு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு உச்சக்கட்டத்தில் கொண்டு போய் ஒரு நேரத்தில் கைவிட்டுரும். புரியுதுங்களா? அதனால் மகிழ்ச்சியாக வாழுங்கள்.